என்ன மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நார்மலாக உங்களுக்கு? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, விச் இஸ் ஐ வுட் சே பார்ட்லி ட்ரூ. அதாவது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் உள்ளே போனாக்கா மாத செலவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. ஒன்று என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செலவழிக்கிறோமோ அந்த செலவு தான் இருக்கும். அதை விட ப்ராபப்ளி அதை விட இன்னொரு 10% கம்மியாக தான் இருக்கும். இப்போது நாமளே வீட்டில் சமைக்கிற காஸ்ட் இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சமையல்காரன் போட்டால் என்ன காஸ்ட் இருக்குமோ அதில் பாதி தான் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் அது ஒன்று இருக்கும். இப்போ இதுலேயே வந்து இப்போ புதுசாக எலிமெண்ட்ஸ் இப்போ எலிமெண்ட்ஸோடைய இப்போ கம்யூனிட்டிஸ் இப்போ இந்த வருஷத்துலேயே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற கம்யூனிட்டிஸ்லாம் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கான்செப்டே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். என்னென்னாக்கா வார் ஆன் ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வி வாண்ட் டு ஃபைட் த ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் பிரிங் இட் டவுன். இது வந்து இதில் எதுவும் சர்வீசஸில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி இதை கம்மி பண்ணலான்னா த்ரூ டெக்னாலஜி, த்ரூ ஆட்டோமேஷன், by reducing the manpower as much as possible. இதெல்லாம் பண்ணோன்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஏரியா கிளீனிங்க்கு ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேன் பவர் கம்மி பண்ணி. வீடு கிளீனிங்கே வந்து யூ கேன் மெக்கனைஸ் த ஹவுஸ் கீப்பிங், நாட் ரோபோட்ஸ் பேஸ்ட் பட் மெக்கனைஸ் இட் அலாங் வித். இப்போது ஒருத்தர் 4 வீடு பண்ண முடியும்னா மெக்கனைஸ் பண்ணாக்க 10 வீடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணிவிட்டு வி ஆர் ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு நார்மலாக ஒரு 3000 4000 ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு 3000 4000 பேசிக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு. இப்போ டபுள் பெட்ரூம்னா 6000 7000 வரைக்கும் பேசிக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அது தவிர ஃபுட்டு மாத்திரம் அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த புது கான்செப்டில். தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் வார் ஆன் ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு. சரி, இப்போது அது தவிர ஃபுட்டு, மெடிக்கல் சென்டரில் நீங்கள் இன்சிடென்டல் தான் பே பண்ணணும். அதாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டானது தான் பே பண்ணணும். ரெகுலர் மானிட்டரிங்கெலாம் பே பண்ண வேண்டாம். ஒரு 2 பேர் ஒரு கப்பல் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும். இது எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபுல்லாக அனுபவிச்சு பண்ணணும். 25,000 இருந்தாக்கா 25,000 28,000 இருந்துனாக்கா இது ஃபுல்லாத்தையும். அது தவிர எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், வாட் எவர் நீங்கள் டைரெக்டாக பே பண்ண வேண்டியதில் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். 25,000 ஒரு ரிசார்ட்டில் இருக்க மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். 2 பேர் இருக்கலாம் வித் ஃபுட். ஸோ ஒரு வீடு வாங்கிட்டாக்கா திஸ் இஸ் த காஸ்ட், திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இட்.